ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வீட் ரவா உப்புமா அது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், முந்திரி ஒரு 5-6 முந்திரி, 2 வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம குக்கரில் செஞ்சோம்னா நல்லா சூப்பராக பளபளன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உதிரி உதிரியாக வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நமக்கு வேலையும் மிச்சம், ஈஸியாக இருக்குது. இது மாதிரி குக்கரில் செஞ்சுட்டு நான் ஒரு டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். 4 பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு, இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன தக்காளி போட்டால் அது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. ஆப்ஷனல் தான். இதில் கேரட்டு, பீன்ஸு, நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு 2லேருந்து 2.25 டம்ளர் தண்ணி வச்சா நமக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் குறைவாக வேணும்னா 3 டம்ளர் வச்சுங்க. எங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக வேணுன்றதுனால நான் வந்து 2.25 2.5 வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். 2 விட்டுட்டேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் விட்டுட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம இந்த ரவையை கொட்டி கிளறலாம். இந்த ரவையை கொட்டி கிளறிட்டு நம்ம மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். ஒரு கொதிச்ச உடனே மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா பாருங்கள், சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். பளபளன்னு உதிரியாக. இது கூட தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் செய்யலை. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.